தமிழ் திரையுலகின் சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இரு துருவங்களான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் ஆகிய இருவரும் மீண்டும் ஒரே திரையில தோன்ற இருக்காங்க. தலைவர் 174 மற்றும் KH 238 என தற்காலிகமாக பெயரிடப்பட்டிருக்க இந்த படம் குறித்து அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தற்போது கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இந்நிலையில் தனது 174வது படத்திற்காக ரஜினிகாந்த் தற்போது பேசப்பட்டிருக்கிற சம்பளம் குறித்த தகவல் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பூஜையோட இந்த படம் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் போய்கொண்டிருக்கு. இதுதான் தமிழ் சினிமாவின் ஒரு நடிகர் வாங்கும் அதிகப்படியான சம்பளம் என்று சொல்லப்படுகிறது. 200 கோடி சம்பளத்தில் முதல்ல விஜய் தொட்ட நிலையில் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சம்பளமும் 200 கோடியே கடந்திருக்கு. ஜனநாயகன் படத்தில் விஜய் சினிமாவில் நடிக்க மாட்டார் என்ற நிலையில் மோசமான விமர்சனங்களை சந்தித்த கூலி படத்தின் மூலம் 500 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் ஈட்டிய ரஜினிகாந்த் அடுத்து ஜெயிலர் 2, சிபி சக்கரவர்த்தி படம் என பெரிய லைன் அப் உள்ள நிலையில் அவரும் கமலும் இணையும் படத்திற்கு பெரிய சம்பளம் பேசப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஜெயிலர் படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு இந்த படத்திற்காக ரஜினிகாந்த் சுமார் 225 கோடி சம்பளமாக பேசப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. இது தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு நடிகருக்கு வழங்கப்படும் அதிகபட்ச ஊதியமாக கருதப்படுகிறது. இதன் மூலம் இந்திய அளவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ரஜினிகாந்த் மீண்டும் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. இந்த படத்தின் முன்னோட்ட வீடியோ சமீபத்தில் படமாக்கப்பட்டதாக தெரிகிறது. இதில் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் இருவரும் 80களின் விண்டேஜ் ஸ்டைலில் தோன்றுவது போல காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கான். இதற்காக ரஜினிகாந்த் தனது தோற்றத்தை மாற்றி விண்டேஜ் ரஜினியாக தயாராகிவிட்டார் என்பது ரசிகர்களுக்கு கூடுதல் உற்சாகத்தை அளிச்சிருக்கு. மேலும் இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் சார்பில் இன்பன் உதயநிதி தான் தயாரிக்கிறாரு. இதில் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் கமலின் மகள் ஸ்ருதிஹாசன் மற்றும் ரஜினியின் மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஆகிய இருவரும் இணைந்து தயாரிப்பு பணிகளை கவனிக்கிறாங்க. ஏற்கனவே கமல்ஹாசனின் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ரஜினி நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த மெகா கூட்டணி தற்போது உறுதியாகியிருக்கு. சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு விருந்தா அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதாவது இரு ஜாம்பவான்களும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் அந்த தருணத்திற்காக தான் திரை உலகமே காத்து கொண்டிருக்கு. கூடிய விரைவிலே இந்த படத்திற்கான பூஜை போட போகிறாங்க. அதாவது ஏப்ரல் 14 இந்த படத்துடைய பூஜை இருக்கும் என சொல்லப்படுகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் தாங்க நடித்து கொண்டிருக்கிற தனித்தனி படத்திலிருந்து இந்த படத்திலையும் பேரலாக நடிப்பாங்க என்கின்ற தகவலும் தற்போது வேகமாக பரவி கொண்டிருக்கு.